தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/10/2024 வியாழக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 1:51 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு தீபாவளி பண்டிகை. தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். விநாயக பெருமானையும் வழிபட வேண்டும், கண்ணபிரானையும் வழிபட வேண்டும். எண்ணம் அனைத்தும் நிறைவேற, இனிதே வாழ்வில் வளம் காண, பொன்னும் பொருளும் அதிகரிக்க, புவியில் புகழும் கூடி வர, கண்ணபிரானை துதித்திடுவோம், காரிய வெற்றியை காண்போம் நாம்னு ஒரு பாடல். அந்த கண்ணபிரானை எதுக்கு துதிக்கோம்னா, நரகாசுர வதம் செய்து இந்த வெற்றி பெற்ற நாள். ஆகையினாலே வெடிவெடித்து கொண்டாடி நம்ம கோயிலுக்கு போகிறோம். அப்போ நல்ல நேரம்னு பார்க்கணும் இல்லையா? நல்ல நேரம் இன்றைக்கு 10:45 11:45 வரை இன்றைக்கு காலையில் நல்ல நேரம். அந்த நேரத்தில் நம்ம நல்ல நமக்கு உரிய அதிர்ஷ்ட வண்ண ஆடை, நான் முன்னாடியே உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், அந்த அதிர்ஷ்ட வண்ணத்தில் உள்ள ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டு நாம் சென்று வழிபட்டு வரலாம். அப்படி வழிபடுகின்ற பொழுது இன்று பெரியோர்களிடம் ஆசி பெற்று நம்ம அதை வாங்கிக்கணும். குடும்ப பெரியவர்கள் வீட்டில் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட நம்ம காலையில் 5:30 மணிக்கே பிரம்ம முகூர்த்தத்திலே வாங்கிக்கலாம். அந்த ஆடைகளை, மஞ்சள் தடவிய ஆடைகளை வாங்கி அவங்க ஆசி பெற்று வாங்கி நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்த பிறகு அதற்கு பிறகு நாம் உபயோகப்படுத்தி கொண்டு கோயிலுக்கு செல்வதற்குரிய உகந்த நல்ல நேரம்ங்கிறது 10:45 11:45 வரை இருக்குது. ஆலயம் சென்று வழிபடணும். இன்றைக்கு விநாயகப் பெருமானையும் முதல்ல துதிக்கணும். ஏன்னா விநாயகருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை. ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா, அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை நாம் தொடங்கினால்தான் எல்லையில்லாத நற்பலன்கள் வரும். ஆகையினாலே விநாயகப் பெருமானையும் வழிபட வேண்டும், சிவன் உமையவளையும் வழிபட வேண்டும், முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். ஏன்னா கந்தசஷ்டி விழா வரப்போகுது. அதற்கு பிறகு இன்றைக்கு கதாநாயகனாக விளங்குகிற கண்ணபிரானையும் நாம் வழிபட வேண்டும். கண்ணபிரானை வழிபட்டு நம் கவலைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய திருநாள் இந்த நாள். ஆலயம் சென்று வழிபடுவோம், அனைத்து நலன்களும் நாம் பெறுவோம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாழ்த்து செய்திகளால் வளம் காணுகின்ற நாள். வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் உங்களுக்கு முன் வருவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறிய விதத்திலேயே இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றது. செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட தனஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். 9க்கு அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது பொன்பொருள்கள் சேர்க்கை, புதிய வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரலாம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, நட்பு ஓட்டம் விரிந்து நலம் காணும் நாள். காலையிலேயே உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். நண்பகலுக்கு மேல் மேலும் நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம். வாங்கியது கொடுக்க முடியவில்லையே, கொடுத்தது வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல சம்பவம் இன்று நடைபெறலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு இனிய நாள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சேமிப்பு உயர்வதற்கான வழியை வகுத்துக் கொள்வீர்கள். வருமான பற்றாக்குறை அகலும். புதிய நண்பர்களை சந்தித்து அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை பெருக வழிவகுத்துக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவது நல்லது. குறிப்பாக இன்று கண்ணன் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ராசியிலேயே செவ்வாய், யோகம் செய்யும் செவ்வாய் இருக்கிறார் என்றாலும் கூட சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலிமையாக இருப்பதனாலே கொஞ்சம் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மாற்று கருத்தினரின் எண்ணிக்கை உயராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம். அவற்றை நீங்கள் தக்க விதத்தில் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். யாரிடமும் நீங்கள் கோபப்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்ற பொழுது முன்கோபம் கொஞ்சம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எனவே இன்று அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும் விதத்திலே நல்ல சம்பவம் நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம், 10லே குரு. பதவி மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகளும் பதவி மாற்றங்களும் வரலாம். பூமி விற்பனையால் லாபம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு வாழ்த்து செய்திகளை வழங்கிய வண்ணமாக இருப்பார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:34 வரை சந்திரன், லாபாதிபதி சந்திரன் இருப்பதனாலே காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படலாம். நட்பு பகையாகலாம். நண்பர்கள் உங்களுக்கு பகைவர்களாக மாறக்கூடிய சூழலில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். மிகவும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமலும் போகலாம். சிந்தித்த காரியங்கள் செயல்பட வேண்டுமானால் சந்தித்த நண்பர்களை நீங்கள் அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தெய்வ வழிபாடும் உங்களுக்கு தேவை. இன்று உங்கள் ராசிநாதன் புதன் பெருமாள் வழிபாடும் கண்ணன் வழிபாடும் உங்கள் கவலைகளை போக்கும்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:34க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிகச்சிறந்த நேரம். தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், குறுக்கீடு சக்திகள் அகலும், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள், விருந்தினர் வருகையால் வியப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள். விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகளும் வரும். பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வாழ்த்துச் செய்திகளின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி காண்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை தொலைபேசி வாயிலாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அலைபேசி வாயிலாகவும் உங்களுக்கு ஆச்சரியப்படும் தகவல் வரலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் கூட உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. நீங்கள் எதிர்பாராத விதத்திலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு மங்கள செய்தி ஒன்று மனை தேடி வரப்போகிறது. தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. சோகத்தை மாற்ற சுற்றத்தார் உதவி செய்வார்களா என்றால் சந்தேகம்தான். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். 10லே கேது இருப்பதால் தொழிலை மாற்றம் செய்யலாமா, அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள். உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்க மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம். இன்று காலை நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபிடியாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், சோகங்கள் மாறி சுகங்கள் கிடைக்கும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்தனை மேலோங்கலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:34 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை செய்ய நினைத்தாலும் காலை நேரத்திலே உங்களுக்கு வழிபாடுகள் கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல்தான் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நினைத்தது நிறைவேறும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடிவடைய வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். காலை நேரத்தில் நீங்கள் பெரியோர்களிடம் ஆசி பெற்று நல்ல உங்களுக்குரிய அதிர்ஷ்டம் தரும் வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இலக்குமி வழிபாடு, அதே சமயம் கண்ணன் வழிபாடெல்லாம் உங்கள் கவலையை போக்கும். முதலில் ராசிநாதன் சனியாக இருப்பதால் விநாயகப் பெருமானை எழுந்தவுடன் வழிபடுவது நல்லது. பொதுவாகவே கும்பராசியிலே இன்று சந்திராஷ்டமம் என்று சொல்கின்ற பொழுது, சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறைந்தாலும் கூட நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:24க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது காரியம் செய்ய நினைத்தால் காலை நேரத்திலேயே செய்துவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். சொத்துக்களால் சில பிரச்சனை வரலாம். சொந்தங்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். நட்பு வட்டம் விரிவடைந்திருப்பதில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். 3லே குரு இருக்கின்றார். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலக நேரிடும். நீங்கள் ஏதாவது கோபமாக சொல்லியதன் விளைவாக சில அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் போக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்று மதியம் 12:34க்கு மேல் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். காலை நேரத்தில் செய்யும் முயற்சிகளை நீங்கள் செய்வதில் எந்த தடையும் இல்லை. கடவுள் வழிபாட்டை மேற்கொண்டு காரியங்களை செய்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.